ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் பர்சனலாக வளர்த்துன மீன் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் சேல் பண்ணுறேன். என்னென்னா எனக்கு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு எல்லா மீனுமே. ஸோ அதனால் கொஞ்சம் சேல் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வேணுங்கிறீங்க ஆர்டர் பண்ணுங்க. எல்லாமே உங்களுக்கு ஒர்த்தாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே ஒர்த்தாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தனையும் கப்பி தான் நிறைய பேர் மோஸ்ட்லி கப்பி தான் கேட்டுருந்தீங்க. கப்பி, பீட்டா, ஜீப்ரா, அதுக்கப்புறம் என்னென்ன ஃபிஷ் இருக்கோ எல்லாமே மேக்ஸிமம் இன்றைக்கி வந்து காட்ட போகிறேன், சேல் பண்ணவும் போகிறேன். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கப்பி காம்போது நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கோப்ரா, ப்ளூ கோப்ரா. ஸோ இது வந்து முன்னே தெரியாது, இது அப்படியே பிடிச்சி காமிங்க, அப்படியே பிடிச்சி கவரில் காட்டுங்க. ஸோ இது வந்து ஒரு பேர் வருங்க. மொத்தம் வந்து 290 காம்போ, ஓகேங்களா? ஸோ 290 காம்போ. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபிஷஸ் வந்துருன்னு சொல்லிடுறேன். இந்த பிளாக் கோப்ரா, இது வந்து பிளாக் கோப்ரா தான், பட் ப்ளூ கோப்ரான்னு சொல்லி கூட ஆர்டர் எடுக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு இதாக இருக்கும். பட் குவாலிட்டிக்கு பஞ்சம் இருக்காதுங்க, பயங்கரமான குவாலிட்டியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ குவாலிட்டிக்கு பஞ்சமே இருக்காது, செம்ம குவாலிட்டியாக இருக்கும். இது வந்து சைடு ஃபிஷ்ஷு, செம்ம குவாலிட்டியாக இருக்கும். இதுவே தனியாக வாங்கினா ஒரு பேரோட விலை 85 ரூபா வருங்க. ஸோ அதே மாதிரி இது மீடியம் ஃபிஷ்னே சொல்லி ஆர்டர் எடுக்கலாம். பட் அப்படியே இருந்தாலுமே குட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரே நிமிஷம் பாருங்கள், இது எல்லாமே குட்டி தான். ஸோ இருங்க, இது பாருங்கள், இதுவுமே குட்டி போகிற சைஸ் தான். பட் இருந்தாலும் மீடியம் சைஸ்னே சொல்லி ஆர்டர் எடுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேலே வச்சுருக்கேன். ஸோ தண்ணி உங்களுக்கு இப்படி இருக்கனால ஒன்றும் நினச்சிக்காதீங்க. ஆமாம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கோப்ரா. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக வாங்கினா பேர் வந்து 85 ரூபா வரும். ஸோ இதுவுமே காம்போவில் இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். இதுவுமே தனியாக வாங்கினா பேர் வந்து 85 ரூபா வரும். பட் எதுக்கு நான் தண்ணி அதே மாதிரி நான் இப்போ வந்து சொல்லிடுறேங்க. தண்ணி நான் எதுக்கு இப்படி வச்சுருக்கேன்னா, மீனுக்கு ரொம்ப 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 இப்படி வச்சுருந்தா ரொம்ப நல்லது. ஸோ அதனால தான் ஒரு மீன் கூட பாருங்கள் அந்த மேலே வந்து ஸோ அந்த காற்று வாங்குறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கோப்ராங்க. ஸோ எல்லோ மொசைக் கோப்ரா. இதுவுமே பேர் வந்து பார்த்திங்கன்னா 85 ரூபா வரும். இதுவுமே காம்போவில் இருக்குது, 290 காம்போவில் இதுவுமே இருக்குது. பட் குவாலிட்டிக்கு அந்த மின்றது உங்களுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. இந்த மாதிரி தண்ணியில் போட்டால் மட்டும் இந்த மாதிரி மின்னும், ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினம் டம்போ இயர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த இயர் நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து பேர் வந்து தனியாக வாங்கினா இதுவுமே அதே மாதிரி தாங்க 85 ரூபா வரும். இது வந்து இதுவுமே காம்போவில் இந்த 290 காம்போவில் இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இயர் குவாலிட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் இதாக இருக்கும், ஓகேங்களா? பட் 290 காம்போவில் ஒர்த்தாக இருக்குங்க. இதுவுமே ஒரு 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 பேர் வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள். பட் அந்த பிளாட்டினம் கோசரமே இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். பட் வந்து இயர் இன்னும் கொஞ்சம் வளர்த்துனீங்கன்னா வரும். இங்கே பாருங்கள், இயர் தெரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் வளர்த்தணும். ஸோ இது ஓகே. இது வந்து டாப் ஆங்கிள் ஃபிஷ்க்கு, சைடு காட்டணும்னு தெரியல. இது வந்து டாப் ஆங்கிள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்ததான் வந்து சில்லி மொசைக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில்லி மொசைக்கு. சில்லி மொசைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வாங்கினா பேர் 85 ரூபா வருங்க. ஸோ இதுவுமே காம்போவில் இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா காம்போவில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சைடு ஃபிஷ். இது வந்து டாப் ஆங்கிளில் வந்து பார்க்குறதோட சைடுலேருந்து பார்க்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும், ஓகேங்களா? ஸோ சைடு போட்டுக்காங்க சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், செம்ம குவாலிட்டியாக இருக்குங்களா? ஸோ இதுதாங்க கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். இதுவுமே காம்போவில் இருக்குது ஒரு பேர். இதுவுமே தனியாக வாங்கினா பேர் வந்து 85 ரூபா வரும். இதுவுமே காம்போவில் இருக்குது. ஸோ ஊற்றிட்டு வந்துடுங்க. ஸோ அடுத்ததான் இங்கே வந்துடுங்க. ஸோ அடுத்ததான் இன்னொரு வெரைட்டி பேர் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ ஆக்சுவலாக தனித்தனியாக பிரித்து வச்சுருப்போம். இன்னொரு வெரைட்டி ரொம்ப 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 கூகுள்லாம் நிறைய பேர் எனக்கு அமுச்சு விடுவீங்க இந்த கப்பியை. ஸோ அந்த கப்பி தான் சேல் பண்ண போகிறேங்க. இது வந்து என்கிட்ட ஓன் ப்ரீடிங்கு, வீட்லேயே வளர்ந்த ஹோம் ப்ரீடிங். பாருங்கள், குட்டிலாம் பாருங்கள் எத்தனை போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த கப்பி தாராளமாக ட்ரை பண்ணலாங்க, இந்த கப்பியை, ஓகேங்களா? ஸோ இது வந்து அதில் பிடிச்சிடுறீங்களா? ரெண்டுலேயுமே பிடிச்சிடுறீங்களா? அதுலேயே பிடிங்க. இது வந்து தனியாக வாங்கினா பேர் வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக ரொம்ப ரேட் அதிகம் தாங்க. பட் இதுவுமே காம்போவில் கொண்டு போதும் விடுங்க போதும். ஸோ இது வந்து சில்லி மொசைக்கு டம்போ ஏர்னே சொல்லுவாங்க. செம்ம குவாலிட்டியில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது தனியாக வாங்கினா பேர் வந்து 190 ரூபாய்க்கு கூட கொடுக்குறேங்க. பட் காம்போவில் இது அப்படியே கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஓன் ப்ரீடிங்கு. இது எங்கள் அம்மாவோட ப்ரீடிங்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒருத்தர் கூகுள் இமேஜில் நிறையா பேர் இந்த கப்பி அமுச்சு விடுவீங்க. சொந்த ஓன் ப்ரீடிங்க. இது வந்து நான் ப்ரீட் பண்ணல, ஆக்சுவலாக நான் ப்ரீட் பண்ண சொல்லக்கூடாது, எங்கள் அம்மாவோட ப்ரீடிங்கு. ஸோ கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்குது. இதுவுமே காம்போவில் கொடுக்குறோம், 290 காம்போவில். இதுவுமே 5 பேர் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பேர், இதையும் ஒரு கூட. ஸோ வேணா விட்டுருங்க அது. ஸோ ஆக்சுவலாக இன்னும் இருக்குங்க அது கப்பி பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஸோ எல்லாமே சேம் குவாலிட்டி தான். வேணாம் விட்டுருங்க. இது எல்லாமே இதுதாங்க, இதுலேருந்து வரப்போகுது. ஸோ அதே மாதிரி இந்த டம்போ காமிச்சலாம், அது எல்லாமே எங்கள் அம்மாவோட ப்ரீடிங் தாங்க. இங்கே பாருங்கள்,
எங்கள் அம்மா இப்படி செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாமே இது வந்து சேலுக்குல. இது பார்த்தா இப்படி இவ்வளோ இதாக இருக்கு இல்லைங்க. ஒரே சரிங்க இதில் இருக்க குட்டியை மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? ஸோ கையை விட்டாவே குட்டியாக தான் இருக்கும். தண்ணியை பார்த்து எப்பவுமே இட போடாதீங்க. தண்ணி வந்து ரொம்ப அழுக்கான தண்ணிலாம் இல்லை. இது வந்து வெயில் நல்லா போடும். ஸோ இதில் மண் போட்டிருக்கோம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ இதில் குட்டி மட்டும் அவ்வளோ குட்டி இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது. கையை விட்டோன்னா ஸோ அப்படியே குட்டிங்க பாருங்க, தெரியுதுங்களா? ஸோ இதெல்லாமே குட்டியாக தான் இருக்கும். ஸோ இதுலேயுமே அதே மாதிரி தான். ஸோ கையை விட்டோன்னா குட்டியாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இங்கே பாருங்கள். ஸோ ஏன்னா தண்ணி வந்து எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இது பிளான்ஸ் வைக்கும்போது என்னென்னா மண் கொஞ்சம் அப்படியே டேரெக்டாக போட்டுருவாங்க. சொல்ல கேட்க மாட்டேங்கிறாங்க. மண் அப்படியே போட்டுருவாங்க. பட் ஓகே, அது மீனுக்கு ரொம்ப நல்லது தான். அதனால் நானும் கம்முன்னு விட்டுருவேன். ஏன்னா எங்கள் அம்மாவோட வைக்கிற செட்டப்லாம் பாருங்கள், தண்ணி ரொம்ப அப்படியே கருப்பு கலர் ஆன மாதிரி இருக்கும். இது வந்து தண்ணினால வரலிங்க, இந்த மண்ணுனால தான் வருது. சொல்ல கேட்காம இது மாதிரி மண் வச்சிடுறாங்க. ஸோ டேரெக்டாக அப்படி வச்சுருவாங்க. அதனால தான் மண் அதே மாதிரி கீழே சிந்தினாலும் கம்முன்னு விட்டுருவாங்க. பட் அதனுடைய ரிசல்ட் தான் இந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ இது போக சிம்ஸ் இருக்குங்க. சிம்ஸ் வந்து தனியாக வாங்கினா, அதாவது இதுவுமே பாருங்கள் ரெட் கலர் சிம்ஸு. பேரே வந்து பார்த்திங்கன்னா 45 ரூபாய் தான் கொடுக்க போகிறேங்க. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். பேரே வந்து வெறும் 45 ரூபா தாங்க. மினிமம் 5 பேர் எடுக்கணும். ரெட் கலர் சிம்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் எல்லோ இருந்தால் எல்லோ போட்டு பார்க்குறேன். இல்லை அப்படின்னா ரெட் கலரே போட்டு வரேன். வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். குட்டி வந்து என்கிட்ட ஃபுல்லாக ப்ரீட் ஆகுதுங்க. ஸோ இது ஃபுல்லாக ரெட்டு தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாமே ரெட் கலர் தான். ஸோ இந்த மாதிரி வரும். அதேமாதிரி இதுவுமே மீடியம் சைஸ்னு சொல்லி ஆர்டர் எடுக்கணுங்க. பேர் வந்து 45 ரூபா வரும். மா அடுத்தது போனஸ்க்குங்க. சொல்லுங்க அவசரப்படுறீங்க. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா வேல்டெயில் ஜீப்ராங்க. ஸோ வேல்டெயில் ஜீப்ரா அது வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா வருங்க. ஸோ இது வந்து சைஸுமே கொஞ்சம் பெருசு, குவாலிட்டியுமே நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வீட்டில் க்ரூமிங் பண்ணது தான். சைஸ் வந்து நல்லாவே ஓரளவுக்கு பெருசுன்னே சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். போனஸ் பிடிங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேர் வந்து 50 ரூபாய்ங்க. மினிமம் ஒரு 5 பேராச்சும் எடுங்க. ஸோ அப்படின்னா தான் இது பண்ண முடியும். குவாலிட்டிக்கு பஞ்சமே இருக்காதுங்க. டெயில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வேல்டெயில் நல்லாவே தெரியும். ஃப்ளோர்ஸ் அண்ட் க்ரீன் நிறையாவே இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா போனஸ் காமிச்சிட்றேன். ஸோ இந்த போனஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெட்ரா வெரைட்டியில் ரொம்ப சூப்பரான டெட்ராங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும், நல்லாவே மின்னும். ஸோ இது வந்து பேர் வந்து 40 ரூபா தான் வரும். ஸோ 5 பேர் அது மாதிரிலாம் எடுத்திங்கன்னா பேர் வந்து 35 ரூபாய்க்கு பண்ணித்தரேன். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஸ்டாக் இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஸோ இதுவுமே பாருங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தாக இருக்குங்க. ஸோ இதுவுமே பாருங்கள், இப்படி தான் வச்சுருக்கேன். ஏன்னா இப்படி வச்சுருக்கிறது காரணம் என்னென்னா அப்போ தான் உங்களுக்கு நல்லா மின்னுங்க. ஸோ மின்றது பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக மின்னும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா எலிஃபண்ட் இயர் பீட்டா. ஸோ பீட்டாவில் இந்த வேல்டெயில் ஜீப்ரா அடுத்து போட்டுருங்க. ஸோ இது காமிச்சிட்றேன். இது வந்து எலிஃபண்ட் இயர் பீட்டா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தாக இருக்குங்க. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே குறைஞ்சபட்சம் 100க்கு மேலே தான் இருக்கும் பீட்டா. ஸோ செம்ம குவாலிட்டியில் இருக்குங்க. எல்லாமே சூப்பரான குவாலிட்டி தான். பேர் வந்து அதாவது 2 பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபா வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். 2 பீஸ் வந்து 90 ரூபா தான் வருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் குவாலிட்டிக்கு பாருங்கள். ஸோ 2 பீஸ் 90 ரூபா வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், ஓகேங்களா? குவாலிட்டி நல்லா செம்ம குவாலிட்டியில் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். 2 பீஸ் 90 ரூபா தான் வரும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், ஓகேங்களா? அதெல்லாம் குறையாத மாதிரி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தான் ஸ்டாக் வச்சுருக்குங்க. நிறையா மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா நிறையா எலிஃபண்ட் இயர் பீட்டா ஃபுல்லாக வச்சுருக்கேன் ஸ்டாக்கு. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று என்னென்னா இந்த பீட்டா கொஞ்சம் ஸ்டாக் கிளியர் பண்ணலான்னு இருக்குங்க. என்னென்னா இந்த ஃபீமேல் மேல் ரெண்டுமே தான். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இது வேல்டெயில் ஜீப்ரா அந்த சைடு போய் பார்த்துக்கோங்க. செம்ம குவாலிட்டியில் இருக்குங்க. இந்த இது வந்து செம்ம இயர் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குங்க. டாப் ஆங்கிலேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சைடில் வந்து பார்த்தா சூப்பராக இருக்கும். நல்லா கவர் தண்ணியில் ஊற்றிட்டாங்களாட்டு. ஸோ அந்த டெயில் தெரியுதா பாருங்கள். ஸோ நல்லாவே இயர்ஸ் நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். விட்டுருங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று என்னென்னா இந்த ஃபீமேல் மேல் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணலான்னு இருக்கும். பீஸ் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வெறும் பீஸ் வந்து 50 ரூபா தாங்க. ஸோ மேலு ஃபீமேல் எதுனாலும் பட் பிக்சர் மட்டும் கேட்காது. இந்த கலர் தான் வரும், அந்த கலர் வருதுன்னு சொல்லி ஆர்டர் எடுக்கல. லாட்டாக சேல் பண்ணுறேன். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். வெறும் இதெல்லாம் பாருங்கள் எக்லோடோட தான். பீஸே 50 ரூபா தான். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். இது வந்து என்னோட லாட் சேல் தான். கிட்டத்தட்ட ஒரு 500 பீட்டா பக்கம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 500ங்கிறது எச்சாவே இருக்கும். அதுதான், ஓகேங்களா? அம்மா அப்படியே வளர்த்து தூக்கி போடுங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ இதுக்குள்ளே பிடிக்க முடியுமான்னு தெரில.
ஸோ ஃப்ளோரான் ஃப்ரை இதுக்குள்ளே தான் போட்டு இப்படி தாங்க ஆக்சுவலாக நிறைய பேர் என்னென்னா க்ரூமிங் எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக இப்படி தான் க்ரூமிங்கே பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கே ஃபார்ம் ஆன தண்ணி தான். இப்படி மெயின்டைன் பண்ணால் தண்ணி கலரேஷன் எல்லாமே இதாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே மின்னும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ எவ்வளோ பேர் வளர்ந்து கிடக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போட்டிங்கன்னா ஒன்று சைஸ் டிஃப்ரென்ஸாக இன்னொன்று இது வந்து சின்னதாக இருக்கும். ஃப்ரெண்ட் வந்து போட்டு விட்டு போனால் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சைஸை பாருங்கள். பட் டிஃப்ரெண்ட் சைஸில் வரும். இங்கே பாருங்கள், ஒன்றுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குது பாருங்கள். இன்னொன்று சைஸை பார்த்தீங்களா எவ்வளோ சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்படி வளர்த்துனீங்கன்னா சைஸ் பெருசுப்படுத்தலாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்பா போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அது ராயலோ இல்லை ஹம்பியட்டோ அந்த மாதிரி கொடுத்தா மட்டும் தான் ஹெட்டு நல்லா தெரியும். அது காரணம் என்னென்னா இப்படி வளர்த்துனீங்கன்னா நல்லா சைஸ் வந்து நல்லா பெருசாகுமே தவிர இது அந்தளவுக்கு பெருசாக ஆகாதுங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுலேயும் எலிஃபெண்ட் இயர் பீட்டை தான் வச்சுருக்கேன். ஸோ எலிஃபெண்ட் இயர் பீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் க்ரூமிங் பண்ணிட்டுருக்கோம். அது காரணம் என்னென்னா கொஞ்சம் சைஸ் படுத்துனா நல்லா அந்த இயர் வந்து மின்னது. இதுலேயும் பாருங்கள் எலிஃபெண்ட் இயர் பீட்டா தான். ஸோ உங்களுக்கு வந்து ஏன் நான் அந்த எலிஃபெண்ட் இயர் பீட்டா மேலே இவ்வளோ ஆசையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து சைஸ் கொஞ்சம் க்ரூமிங் பண்ண சைஸு. இந்த காதுக்கு தாங்க அழகு. ஸோ அந்த காது நல்லா மின்னும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து என்னோடய பெரிய மேலுங்க. அந்த இயர் பார்த்தீங்களா. ஸோ எப்படி மின்னுது பாருங்கள். இன்னும் நல்லா பெருசு பண்ண எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குமோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், அந்த இயருக்கு தான் எனக்கு பிடிச்சி வளர்த்திட்டு இருக்கேன். அதனால தான் நான் செலக்டிவாக இந்த பீட்டா மட்டும் ஃபுல்லாக வளர்த்திட்டு இருக்கேன். இயர் பாருங்கள் அப்படியே நல்லா மின்னும், அப்படியே பார்க்கவே சூப்பராக இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த செக்ஷன் மட்டும் சேலுக்கு இல்லை. ஸோ மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணுறாங்க. வந்து நான் சொந்தமாக வளர்த்திட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு மெயிலே 50 ரூபாய் தான் கொடுக்குறோம். அதே மாதிரி சின்ன சைஸாக தான் இருக்கும். ரொம்ப ப்ரீடிங் சைஸாக ப்ரோ எனக்கு அதிலே ப்ரீடிங் சைஸாக கொடுங்க அப்படிலாம் இருந்தீங்கன்னா கிடைக்காது. பட் நீங்கள் க்ரூமிங் பண்ணிக்கோங்க. இன்னும் பெரிய அளவுக்கு வளர்த்தணும் இல்லைங்க. சும்மா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை ஊற்றி நீங்கள் எந்த மெயின்டெனன்ஸும் பண்ண வேணாம். ட்ரையாக தண்ணி டாப் அப் பண்ணிங்கனாவே போதும். நல்லா சூப்பராக வளர்த்திடலாங்க. இது எல்லாமே பீஸ் வந்து 50 ரூபா தான். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். பீஸ் வந்து 50 ரூபா தான். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பீஸ் வந்து 50 ரூபா தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. எலிஃபெண்ட் இயர் பீட்டா ஜோடி வந்து 90 ரூபா வரும். ஸோ நான் அங்கே கான்செப்ட் பீட்டா தான் எடுத்து போட போகிறேன். ஏன்னா அங்கே வச்சது வந்து நான் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் வளர்த்திட்டு இருக்கேன். இது எல்லாமே இயர் பார்த்தீங்களா. ஸோ இயர் வந்து நல்லாவே மின்னும், உங்களுக்கு அவ்வளோ மின்னுங்க. பட் இது வந்து இப்போ தான் தண்ணி மாற்றினால ரொம்ப அழுக்காயிடுச்சு, அதனால தண்ணி மாற்றிருந்தேன். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன ப்ரோ அப்படின்னா அந்த கோல்டு கப்பி சொல்லியிருந்தோம். ஸோ அதுவுமே இதில் விட்டு வளர்த்திட்ருக்கோம். ஸோ கோல்டு கப்பி பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 140 ரூபா சொல்லி வீடியோவில் கூட கொடுத்துருவோம். அந்த கப்பி தான் நல்லாவே அந்த கோல்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே மின்னும். அதாவது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆல்கே வாட்டரில் விட்டு வச்சிட்டிங்கன்னா அப்படி மின்னுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுங்களா. ஸோ நார்மலாக பார்க்குறதோட இந்த ஆல்கே வாட்டரில் பார்த்திங்கன்னா ரொம்ப மின்னும். ஸோ இதுக்குள்ளே தான் ஃபுல்லாக கோல்டு வச்சுட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ இது ஃபுல்லாக ஸ்டாக் தான். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். இது வந்து 140 ரூபா சொல்லி சேல் பண்ணுறோம் ஃபுல் கோல்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன அப்புறம் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ரைஸ் ஃபிஷ்ஷுமே சேல் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரைஸ் ஃபிஷ் சைலண்ட்டாக தான் அது கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பேர் வந்து 70 ரூபாய் சொல்லிட்டு சின்ன சைஸ் மீடியம், அதாவது ரொம்ப சின்னதாக இருக்க சேலுக்கு இல்லை, அதாவது இந்த சைஸில் இருக்க சேலுக்கு 70 ரூபாய் சொல்லி சேல் பண்ணிருக்கோம். இது நான் பெருசான வீடியோ போட்டதில்ல. காரணம் என்னென்னா அப்பப்போ கேட்குறவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு இருந்தேன். இது போக ப்ரீடிங் சைஸ் நான் கொண்டு வரேன். ப்ரீடிங் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கோ இன்றைக்கி என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்குது, அதை நான் எடுத்துகிட்டு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து எங்கிட்ட இருக்க மட்டும் தான். இங்கெல்லாம் பாருங்கள் பீட்டா எத்தனை இருக்குது தெரியுமாங்க. இது எல்லாமே நல்லா ஃபுல் ப்ரீடிங் சைஸ் பீட்டா தான். இதெல்லாமே பீஸ் 50 ரூபா ப்ரீடிங் சைஸ் பீட்டா தான். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ இது கிட்டத்தட்ட இதில் ஊர்பட்ட பீட்டா இருக்குங்க. இதில் வந்து எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 40-50 பீட்டாக வச்சுருக்கோம். ஸோ இதில் இருக்கிறது சேலுக்கு தான். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். கலரேஷன் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இதில் இருக்க கலரேஷன்லாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் மெயிலும் ஒட்டுக்காக விட்டுருக்கேன். மெயிலாம் ஒட்டுக்காக விட்டுருந்தா கடிச்சுக்குன்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. பாருங்கள் மெயிலும் ஒட்டுக்காக விட்டு வளர்த்துருக்கு. சின்னதுலேருந்து ஒட்டுக்காக வளர்த்துனீங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க. ஆனால் ஒரு சட்டன் பீரியடுக்கு அப்புறம் நீங்கள் பிரிச்சுட்டு திருப்பி ஒட்டுக்காக விட்டிங்கன்னா அடிச்சுக்கும். ஸோ பிரிக்காமல் நீங்கள் சின்னதுலேருந்து ஒட்டுக்காக வளர்த்திட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடிச்சுக்காது. பட் பிரிச்சுட்டு திருப்பி விட்டிங்கன்னா அடிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஃப்ளோரான் கூட சேலுக்கு இருக்குது. ஸோ ஃப்ளோரான் வந்து பெருசு வந்து 150 ரூபாய் சொல்லி சேல் பண்ணிருக்கோம். சின்னது வந்து 55 ரூபா பீஸ் அப்படி சொல்லி சேல் பண்ணிருக்கோம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன காமிக்கல. ஜெட் பிளாக் வேணுனாலும் சொல்லுங்கள். பீஸ் அதாவது பேர் வந்து பார்த்தீங்கன்னா 140 ரூபாய் சொல்லி சேல் பண்ணிருக்கோம். பிகினர்ஸ்லாம் எக்ஸாட்டிக் கப்பி ப்ரோ, நான் பிகினர்ஸாக இருக்கேன் ப்ரோ, நார்மல் கப்பி மிக்சர் கப்பி வச்சுட்டு இருக்கேன் ப்ரோ, அதான் நான் சேல் இப்போ அதாவது நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும் ப்ரோ அப்படிங்கிறீங்க தாராளமாக இந்த ஜெட் பிளாக் ட்ரை பண்ணுங்கள். குட்டி வந்து நீங்களே வெறுக்கிற அளவு குட்டி போட்டுருவேன். இங்கே பாருங்கள். ஸோ தெரியுதுங்களா குட்டி பாருங்கள். நான் கையை சும்மா தான் அப்படி நீட்டுறேன். குட்டி பாருங்கள். ஸோ அது இன்னொரு காரணம் என்னென்னா நான் வந்து பிளான்ஸோடு விட்டு வளர்த்துறேன். அதனால் மேக்ஸிமம் பிளான்ஸோடு விட்டு வளர்த்தும் போது என்னென்னா
உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரீடிங் சக்ஸஸ் வந்து 100% மேக்ஸிமம் கிடைக்காது. 100% கிடைக்காது, ஒரு 60 to 70% கண்டிப்பாக கிடைக்கும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அங்கங்கே ஹைட் ஆகிக்கும் குட்டி போட்டோடனே. அந்த ஒரு 4 நாள் நல்லா இருந்ததுனாவே குட்டி நல்லா சூப்பராக நீந்திருச்சுனாவே போதும். 5ஆவது நாள் வந்து கண்டிப்பாக எந்த பெரிய மீனும் பிடிக்காது. அந்த குட்டி போட்டோன்னே அந்த பிளட் ஸ்மெல் மாதிரி அடிக்கும். அந்த ஸ்மெல்லு போயிடுச்சுனாவே குட்டிங்க வந்து அது பெருசு வந்து சீண்டவே சீண்டாது, நல்லாவே இருக்கும். அது ஜெட் பிளாக்லாம் நீங்கள் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, நல்லாயிருக்கும், தாங்கும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஸோ பேர் வந்து 140 வரும். அடுத்தது நம்ம லேம்பைட் டெட்ரா நான் ப்ரீடு விட்டுருந்தேன்னு சொன்னேன். பட் அது ஸ்லோவாக குட்டி வந்தாலுமே ஆல்மோஸ்ட் எனக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் குட்டி வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து குட்டி நிறையாவே வந்துச்சுங்க. எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 குட்டி கிடச்சிருச்சு. நான் எதிரே பார்க்கல இத்தனை குட்டி வரும் அப்படின்ட்டு. இது எல்லாமே லேம்பை டெட்ராவோட குட்டி தான். பட் ப்ரீடு எடுத்திருந்தேன், அடுத்த எக்கு வச்சுருக்கேன். நான் எப்பயும் போல் அந்த இதுக்கு மெடாக்கர் ஐஸ்விஸ் ப்ரீட் மாதிரி தான் முட்டை ஃபுல்லாக கீழே வச்சுருக்கேன். ஸோ அடுத்த இதில் எடுத்து விட்ருக்கேன். ஸோ இதில் இது வச்சுருக்கான்னு தெரில. பட் வந்து உங்களுக்கு இந்த ஃபிஷ் அந்தளவுக்கு பெருசாக வியூ ஆகாது, ஏன்னா ஒரு செகண்ட் கூட கையில் பிடிக்க முடியாது. லேம்பை டெட்ரான்னு போட்டு பாருங்கள், அந்த இது வரும். ஸோ அடுத்ததான் ஒவ்வொன்றா இது பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த எல்லோ பிங்கோ டப் செட்டப்பு ரொம்ப பார்த்து நான் செட் பண்ணின ஒரே செட்டப் இதுதாங்க. அதாவது இலையை விரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா